ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த பொடிய யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிருப்பேன். ஆ வீட்டு வேலையோட சேர்ந்து ஸ்கின் கேரும் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில வந்து நான் ஸ்கின் கேருக்காக இந்தோட பொடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்த ஒரு ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, "அது என்ன பொடிம்மா?" அப்படின்ட்டு. நான் வந்து கமெண்ட் டைப் பண்ணா கண்டிப்பா புரியாது. நான் வீடியோவா போட்டுட்டேன் அப்படின்னா, என்னென்ன யூஸ் பண்ணணும்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது பார்த்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காம ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. இப்ப நான் இதுல என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பச்சரிசி. நீங்க எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி அரிசிய நீங்க வந்து எடுத்துக்கோங்க. மெஷர்மென்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது நெறைய வந்து செஞ்சு வச்சிரணுங்க. இது ஃபுல்லா பண்ணி வச்சுன்னா, எனக்கு வந்து இந்த அளவுக்கு தீர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது முடிஞ்சதுன்னா நான் திரும்பவும் வந்து அரைச்சு வச்சுக்குவேன். வெயில்ல காய வச்சு பண்ணா பெட்டரா இருக்கும். சரி, இதுல நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னா, பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அ பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா? அது வந்து இந்த முழுசா நமக்கு கிடைக்கும். கிரீன் கலர்ல கிடைக்கும். அது வந்து நீங்க யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். அது இல்ல அப்படின்னா, நார்மலா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த பச்ச பருப்பு, அதுவுமே நீங்க போட்டுக்கலாம். ஆ அரிசி வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெஷர்மென்ட் நான் சொல்றேன். ஒரு கை அளவுக்கு நீங்க அரிசி எடுக்கிறீங்கன்னா, அதுல பாதி அளவுக்கு வந்து பச்ச பருப்பு போட்டுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு முழு உருளைக்கிழங்கு நான் வந்து என்னோட மெஷர்மென்ட்க்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்து தோல் சீவிட்டு நல்லா துருவிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முழு கேரட்டு, பீட்ரூட் வந்து பாதி பீட்ரூட் வந்து நான் போட்டுக்கிட்டேன். எல்லாமே தோல் நீக்கிட்டு, நல்லா துருவிட்டு, தனித்தனியா வந்து காய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குப்பைமேனி இலை இருக்கு இல்லைங்க, அந்த ஒரு குப்பைமேனி இலை வந்து ஒரு 4, 5 இலை நான் வந்து போட்டுக்கிட்டேன். ரொம்ப நெறைய வேண்டாம். ஒரு 4, 5 இலை போட்டா போதும். சில பேருக்கு அலர்ஜி மாரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ 4, 5 இலை மட்டும் போதும். அது சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வேப்பில. ஒரே ஒரு கொத்து வேப்பில மட்டும் எடுத்துக்கிட்டு, அதையுமே நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுவும் சேர்த்துக்கிட்டேன். துளசி வந்து அ ஒரு 10, 15 இலை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். துளசியுமே எடுத்துக்கிட்டேன். கருந்துளசி கிடையாது. நார்மல் துளசி தான் எடுத்துக்கிட்டேன். அதுவுமே போட்டு, கொஞ்சமா வந்து கஸ்தூரி மஞ்சள். அப்புறம் ஒரு கை அளவுக்கு பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்க நாட்டு ரோஸுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆவாரம் பூ. ஆவாரம் பூ போடணுங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இருந்தா போட்டுக்கோங்க, இல்லன்னா பரவால்ல. என்கிட்ட வந்து இருந்துச்சு. பக்கத்துல செடி இருந்தது. நான் வந்து அத பறிச்சு போட்டுட்டேன். ஒரு கை நெறைய ஆவாரம் பூ வந்து அந்த இதழ்கள் மட்டும். அது வந்து போட்டுக்கிட்டேன். போட்டு தனித்தனியா எல்லாமே நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஃபைனா அரைச்சு சலிச்சுக்கிட்டேன். சலிச்சுட்டு நீங்க இது மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்லயோ இல்லன்னா ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ காத்து போகாம இருந்தா நமக்கு ரொம்ப நாள் வந்து பூச்சி பிடிக்காம நல்லாருக்கும். ஸோ இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, நல்லா அரைச்சு சலிச்சு வச்சுக்கோங்க. அந்த வேஸ்ட்லாம் தூக்கி போட்டு நல்லா நைஸா இருக்க மாரி வச்சுக்கிட்டு, எப்போ யூஸ் பண்ண போறீங்களோ, அப்போ ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் நார்மல் தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, எனக்கு வந்து ட்ரை ஸ்கின். நான் வந்து தைராய்டு இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்கின் வந்து பால் யூஸ் பண்ணிக்கோங்க. பால் போட்டுட்டு இந்த பவுடர் வந்து எவ்வளோ வேணுமோ அத மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ருங்க. வாஷ் பண்ணிட்டு நார்மலா நீங்க போடுற மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. மாய்ஸ்சரைசர் இல்லங்கிறவங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிஸ்டர்